எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சின்ன வெங்காயம் வச்சு உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1½ கப்பு வந்து உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணி எடுத்து ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோக்கான எடுத்து அதை சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை அது தோலெலாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கிரைண்டரில் வந்து அந்த ஊறின வந்து அந்த உளுந்து 10 நிமிஷம் ஊறின உளுந்தை எடுத்து அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 50 ml கண்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அரைச்சி கொஞ்ச நேரத்தில் அதை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து உப்பு வந்து எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதை ரொம்ப இறுகும் போது தண்ணி வந்து ஒரு 50 ml கண்டு இந்த அளவுக்கு வந்து வரும்போது தண்ணி எடுத்து அப்படி ஊற்றிடுங்க. கரண்டியில் எடுத்து இந்த 50 ml கண்டு கரண்டியில் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நல்லா அரைச்சிச்சான்னு கையில் எடுத்து இப்படி தேய்ச்சி பாருங்கள். எதுவும் பருப்பு எதுவும் இல்லைன்னா வந்து அரைஞ்சிருச்சுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணதும் பச்சை மிளகாவும் இஞ்சி கூட போடலாம், இஞ்சி பூண்டுலாம் கூட. அதுக்கப்புறம் வந்து அதை மாவை எடுத்து அந்த டீ வடிகட்டுறதுலேருந்து அதில் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டீ இதை எடுத்து வடிக்கிறத எடுத்து அந்த வடை இருக்கிறத வந்து இப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது வைக்கும்போது கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் கூட அதை அப்படி லேசாக தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நான் மீடியத்தில் வச்சுட்டு அதை வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க.